வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தடகள வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள். யோகா ஃபார் அத்லெட்ஸ். அத்லெட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பொதுவாகவே அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுடைய டயட், அவங்களுடைய ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு ஆட் ஆன் வெயிட்டேஜாக அவங்களுக்கு இந்த யோகா பயிற்சிகள் கண்டிப்பாக முக்கியமானது தான். அதனால் இது வெறும் அத்லெட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும், அவங்க மட்டும்தான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது கிடையாது. பொதுவாக எல்லாருமே யோகாவில் ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதை எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம இன்ஸ்ட்ரக்டர் என்னென்ன சொல்லித்தராருன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் யோகா ஃபார் அத்லெட்டுக்காக. இது அத்லெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது அவங்க பாடிக்கு மட்டும் கிடையாது, அவங்க மைண்டுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மூமெண்ட். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏதாவது டென்ஷன் இருந்தால் நீங்கள் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ராஸ் லெக்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 பாம்புமே நீல இருக்கட்டும். கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் சைலண்ட்டாக இருந்துக்கோங்க. ஸோ பாடி எவ்வளோ அமைதியாக இருக்கோ அதே அளவுக்கு மைண்டும் அமைதியாக இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்கள் சின்ன காலர் போனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ இன்ஹேல் பண்ணுறீங்களோ அப்போ பொறுமையாக உங்கள் செஸ்ட்டை லிஃப்ட் பண்ணி ப்ளீஸ் லுக் அப். நீங்கள் எப்போ எக்ஸைல் பண்ணுறீங்களோ ஸ்பைனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணி யூ கேன் லுக் அட் யுவர் அப்டமன். இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட்டு லிஃப்ட் ஆகணும், நீங்கள் மேலே பார்க்கணும். எக்ஸைல் பண்ணும்போது ஸ்பைனை ரவுண்ட் பண்ணி சின் காலர் போனில் டச் பண்ணணும். இன்ஹேல், ஆர்ச் யுவர் பேக். உங்கள் ஸ்பைனில் இருக்க ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒர்க் ஆகிறது நீங்கள் கவனிக்க முடியும். எக்ஸைல் பண்ணும்போது ஸ்பைனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இன்ஹேல், ஆர்ச். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 செகண்ட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். ஷோல்டர் ஃப்ரீயாக வச்சுக்கணும். இப்போ ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணும்போது ஸ்பைனை கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணி சின் காலர் போனில் டச் பண்ணிக்கோ. இதுலேயும் ஒரு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணு. போஸ்டர் மட்டும்தான் ஹோல்டாக இருக்கணும், ப்ரீத் எடுத்துகிட்டே இருக்கணும். வெரி குட். பொறுமையாக சென்டர் வா. குட். இப்போ 2 தைஸுமே கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி ஃபீட் 2 ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரைட் லெக் மட்டும் ரைட் சைடாக டர்ன் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணி உங்கள் லெஃப்ட் ஹீல் ஹிப்பு கிட்ட வரும். ஸோ பாமை ஃப்ரண்ட் சைடாக ப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லோவாக உங்கள் ஸ்பைனை மட்டும் லெங்க்தன் பண்ணி கண்ணை மூடிக்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் ரைட் இன்னர் தையில் ஒரு டீப் ஸ்ட்ரெச் மெயின்டைன் ஆகும். லெக் மசில்ன்றது பெரிய மசில்ஸ். ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா ஆகணும் அப்படின்னா லெக் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். குட். பொறுமையாக ஹேண்ட்ஸை பின்னாடி வச்சுக்கணும். இப்போ திரும்பியும் ஃபீட்டை ஜாயின் பண்ணி லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணி ரைட் ஹீல் உங்கள் ஹிப்பு கிட்ட இருக்கணும். பாமை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா போதும். திரும்பியும் சேம் ஆக்ஷன். யூ கேன் லெங்க்தன் யுவர் ஸ்பைன். ஷோல்டர் டைட் ஆகக்கூடாது, அப்டமன் சாஃப்டாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங் ப்ரீத் எடுக்கிறது ரொம்ப நல்லது.
வெரி குட். இப்போ பொறுமையாக ஹேண்ட்ஸை பின்னாடி எடுத்துக்கோ. குட். இப்போ 2 ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணி திரும்பியும் ஒரு சின்ன அலைன்மெண்ட். நெக்ஸ்ட் ஆக்ஷன், place your both palm towards forward. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்கள் ஃபோராமை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் ப்ரீத்தை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆக்சிஜன் ஃப்ளோ உங்கள் பாடியில் அதிகமாகும். எதுவுமே பண்ணாத போது உங்கள் பாடி கிராவிட்டியை நோக்கி அழகாக கீழே போகும். உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்கள் கவனிக்க முடியும். வெரி குட். ஸ்லோ பாடியை லிஃப்ட் பண்ணி பேக் டு தி ஸ்டார்டிங் பொசிஷன். இப்போது ஜாயிண்ட்டுக்காக ஸோ 2 ஃபீட்டையுமே உங்கள் ஹிப் வித் டிஸ்டன்ஸில் ஓப்பன் பண்ணி ஹேண்ட்ஸும் அதே பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணி ஸ்லோவாக யூ கேன் லிஃப்ட் யுவர் செஸ்ட். ஃபைனலாக உங்கள் 2 நீயுமே ரைட் சைடை ட்ரா பண்ணணும். பொறுமையாக சென்டர் 2 நீயுமே உங்கள் லெஃப்ட் சைடு ட்ரா பண்ணணும். திரும்பியும் சென்டர் நீ ரைட் சைடாக ப்ளேஸ் பண்ணுங்கள். சென்டர் அண்ட் லெஃப்ட் சைடு. சென்டர் ரைட் சென்டர் லெஃப்ட். இப்போது சென்டர் ரைட் சைட் ப்ளேஸ் பண்ணி பொறுமையாக நீங்கள் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி ஃபேஸ் பண்ணி அண்ட் ஃபிக்ஸ் இட். குட். சென்டர் லெஃப்ட் சைடை ட்ரா பண்ணி உங்கள் ஃபேஸ் ரைட் சைடாக டர்ன் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லிமிட்டை தாண்டிட வேணும். இங்கே ஸ்பைன் ஒர்க் ஆகுது, ஹிப் ஜாயின்ட்ஸ் ஒர்க் ஆகும். வண்டர்ஃபுல். ஸ்லோவாக சென்டர் வாங்க. குட். இப்போது கீழே படுத்துக்கணும். ஷோல்டர் ஃப்ரீயாக இருக்கணும். பொறுமையாக உங்கள் 2 லெக்கையும் ஃபோல்ட் பண்ணி உங்கள் ரைட் ஆங்கிளில் லெஃப்ட் தை மேலே வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஃபீட்டை லிஃப்ட் பண்ணி 2 பாமையுமே லெஃப்ட் தையில் கேட்ச் பண்ணுங்க. எக்ஸைல் பண்ணுங்க. ஃப்ரீயாக ப்ரீத் நடக்கணும். அதுவும் நாஸ்ட்ரிலில் மட்டும்தான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுக்கணும். மவுத் ப்ரீத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 2 ஃபீட்டையுமே ட்ராப் பண்ணி இப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது லெஃப்ட் லெக் ரைட்டு தை மேலே இருக்கணும். ரைட் ஃபீட்டை லிஃப்ட் பண்ணி நீங்கள் ரைட் தையை இப்போ கேட்ச் பண்ணியிருக்கணும். கேன் எக்ஸைல். நீங்கள் எக்ஸைல் பண்ணும்போது உங்கள் ஷோல்டர் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் தேவையான ஒரு அன்லாக் நடக்கும். ஸோ குட். இதுக்கப்புறமா 2 ஃபீட்டையுமே மேட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் அப்டமனுக்காக கோர் மசில்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு அத்லெட்டை பொறுத்தவரைய 2 பாமையுமே மேட்டில் வச்சு, அதாவது ஹிப் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்லோவாக 2 லெக்கையுமே லிஃப்ட் பண்ணி அண்ட் ஃபிக்ஸ் இட். நீஸை லைட்டாக பெண்ட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா உங்கள் அப்டமன் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 30 செகண்ட் இந்த ஒரு போஸ்டர் பண்ணால் இது நிறைய பெனிஃபிட் உங்கள் பாடி கொடுக்கும். இது அத்லெட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே பண்ணலாம்.
ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ரீத் இருக்கட்டும். குட். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா ரெண்டு நீயுமே செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. தென் யூ கேன் கேட்ச் யுவர் நீ. ஸ்லோவாக பொறுமையாக ரைட் லெஃப்டாக மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறமா உங்கள் பாடியில் ஸ்டெமினான்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் தைஸ் ரெண்டும் செப்பரேட்டாக இருக்கணும். ஃபீட் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். ஒரு பாமை செஸ்ட்லேயும் ஒரு பாமை அப்டம்லேயும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது அப்டமன் செஸ்ட் ரெண்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸைல் பண்ணும்போது செஸ்ட் அப்டமன் ரெண்டுமே கண்ட்ராக்ட் ஆகணும், அதாவது சின்னதாகணும். நீங்கள் வாலண்டியராக பண்ணணும் அவசியம் இல்லை, இதுதான் நடக்கும். பட் அதை நீங்கள் கவனித்தா மட்டும் போதும். இன்ஹேல் பண்ணும்போது பெருசாகணும், எக்ஸைல் பண்ணும்போது சின்னதாகணும். Inhale, exhale. Inhale, exhale. Good. மினிமம் 7 ப்ரீத் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் 21 டைம்ஸ் கூட பண்ணலாம். ஸ்லோவாக ரெண்டு தைஸுமே ஜாயின் பண்ணி ரெண்டு ஹேண்ட்ஸுமே ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறமா லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணிக்குவோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூவ் அத்லெட்டுக்கு, ரெஸ்ட். ஸோ ஃபுல் பாடியும் மேட்டில் இருக்கான்னு செக் பண்ணி கண்ணை மூடி அமைதியாக மூச்சு இழுத்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்லோவாக கண்ணை திறந்து ரெண்டு ஃபீட்டையுமே ஜாயின் பண்ணி ஹேண்ட்ஸு ஹேண்ட் லெங்க்தன் யுவர் ஹேண்ட்ஸ், ஸ்பைன், அதுக்கப்புறமா லெக், டோட்டல் பாடி லெங்க் ஆகணும். குட். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ ரெண்டு லெக்கையும் ஃபோல்ட் பண்ணி ரைட் சைட் டர்ன் பண்ணி ப்ளீஸ் கெட். திரும்பியும் கிராஸ் லெக் பொசிஷன். கண்ணை மூடி எண்ட் வித் சைலண்ட். உங்கள் பாடி மட்டும் அமைதியாக இருந்தால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. உங்கள் மைண்டு எவ்வளோக்குள்ளோ ப்ரொடக்டிவாக இருக்கோ அந்தளவுக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மைண்டு கொடுக்கும். ஸோ ப்ளீஸ் சைலண்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தது அத்லெட்டுக்கான ஒரு மூமெண்ட் பார்த்துருந்தோம். இது அத்லெட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த மூமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நேரில் அனைவருக்கும் இன்றைய பகுதி ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளுக்கான ஒவ்வொரு வீரர்களுக்கான நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கான நம்ம யோகாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி அத்லெட்ஸ்க்காக நம்ம பர்டிகுலராக பார்த்தோம். இது அத்லெட்ஸ்க்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டே பை டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக நீங்களும் அவ்வளோ ஸ்ட்ரெச்சபுளாக யோகா பண்ண முடியும். ஸோ வாழ்க நலமுடன்.